தரும் பேரின்பத்தை நமதாக்குவோம். தோட்டத்தில் வேலை செய்து காய்கறிகளை பயிரிடுவதும் மலர்களை மகிழச் செய்வதும் மனதிற்கு இதமான பொழுதுபோக்காகவோ தொழிலாகவோ இருக்கலாம். இயேசு வாழ்ந்த பாலஸ்தீன நாட்டில் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்து பழங்களை கனிய செய்யும் தொழில் சாதாரணமாக நடந்து வந்தது. அதுவே ஓர் அழகிய ஓமையாக உருவெடுக்கிறது. தோட்ட தொழிலாளர்களிடம் தம் தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுவிட்டு பயணமாக செல்கிறார் நிலக்கிழார் ஒருவர். அவர் உரிய காலத்தில் பழங்களை பெற்று வரும்படி அனுப்பிய தூதர்களை அக்குத்தகைக்காரர்கள் துன்புறுத்தி கொன்று போடுகிறார்கள். ஏன், நிலக்கிழாரின் சொந்த மகனையே அவர்கள் கொலை செய்து விடுகின்றனர். இயேசு இந்த ஓமை கதையை தம்மை பற்றியே கூறினார். அவர்தான் அனுப்பப்பட்ட மகன். அவரைத்தான் மக்கள் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். இது இயேசு எருசலேம் நகருக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதை குறிக்கிறது. இவ்வாறு கொடிய மனதோடு செயல்பட்ட அக்குத்தகைக்காரர்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்பட்டு வேறு மக்களிடத்தாரிடம் கொடுக்கப்படும் என இயேசு கூறுகிறார். அன்று மக்கள் பிரமாணிக்கப்பட்ட விதத்தில் நடந்து கொண்டதால் அவர்களிடமிருந்து இறையாட்சி எடுக்கப்பட்டு பிற இனத்தாரிடம் கொடுக்கப்படும் என இயேசு கூறியதை நாம் நமக்கு பொருத்தி பார்க்கலாம். நம் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துவிட்டு கடவுள் பயணம் போகிறார் என நாம் ஒரு விதத்தில் கூறலாம். ஆனால் கடவுள் நம்மை தேடி மீண்டும் வரும்போது நாம் என்ன கணக்கு கொடுப்போம்? நம்மிடம் பொறுப்பாக தரப்பட்ட தோட்டத்தை நாம் நல்ல முறையில் பண்படுத்தி அதிலிருந்து நாளும் பலன் கொண்டு வருகின்றோமா? அல்லது நம் தோட்டத்தை தரிசாக விட்டுவிடுகின்றோமா? சிந்திப்போம். இத்தவ காலத்திற்காவது நாம் பொறுப்புடைய மனிதராக வாழ்ந்தால் கடவுள் நமக்கு வாக்களிக்கின்ற பேரின்பம் நமதாகும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட செய்து முடிக்கும் போது ஏராளமான கடவுளின் அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.